ஸோ வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் வாழைப்பூ வச்சு செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வடை ஃபார்மேட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுக்க தெரியாதவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த மேலே வந்து கருப்பு கலரில் ஒன்று இருக்கும், அதை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதோடு சேர்த்து கீழே ஒயிட் கலரில் இருக்கும். இது ரெண்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி 3/4 உலக்கு துவரம்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கோம், ஒரு 3-4 ஹார்ஸு. ஸோ 3/4 உலக்கு துவரம்பருப்புக்கு வந்து இந்த மாதிரி 10 சொலை எடுக்கணும். ஸோ 10 சொலை வாழைப்பூவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம். ஸோ இதெல்லாம் தான் அரைக்க வேண்டிய பொருள். ஃபஸ்ட்டு இதை 4 போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா அதிலே வந்து ஊற வச்ச பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொரன்னு அரைச்சிப்போம். ஸோ அதுக்கப்புறமா வாழைப்பூவையும் நைஸாக நறுக்கிட்டு நம்ம போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நான் தட்டில் வச்சுருந்த 4 ஐட்டம் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் அள்ளி போட்டு கொரன்னு அரைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம அதிலேருந்து எல்லா பருப்பையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பருப்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதாவது மிக்சியில் வந்து 1 ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது எல்லா தடவையும். ஏன்னா கொரன்னு இருந்தால் தான் வடை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வந்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து அரைச்சி வச்சுருக்க வாழைப்பூ காட்டினேன்ல, ஸோ அதை அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு சுற்று. அதோடு சேர்த்துட்டு ஸோ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் இதிலே கொட்டிட்டு இதை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை சுற்றுறது. ப்ரீவியஸாக காட்டினதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை குட்டியாக அப்படி பால் ஆக்கிட்டு இந்த சைஸில் பால் உருட்டிட்டிங்கன்னா அப்படி நல்லா தின்னாக தட்டி வச்சுருங்க. அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடை போடுறதுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கே அப்ராக்சிமேட்டாக குவான்டிட்டி தெரியும். ஒரு வடை கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த சட்டியில் செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு 1/4 சட்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் வடை போட்டு பார்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வடை வந்து தட்டி வச்சுருக்கோம். இப்போ வடையை வந்து அட் எ டைம் 2 வடை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சுன்னு தெரியுதில்ல, இப்போ 2 வடையும் திருப்பி போட்டுக்கோங்க ஒரு தடவை. நல்லா 2 சைடும் கலர் வர வரைக்கும் நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பபிள்ஸ் கொஞ்சம் லைட்டாக அடங்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்து வச்சிடலாம் இந்த கலரில். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்ருங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.